வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்கு லெபனானில் டயர் மாவட்டத்தில் உள்ள ஜெனடா கிராமத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் மற்றும் ஒரு மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக சவுதி அரேபிய ஊடகங்கள் அல் அரேபியா மற்றும் அல் ஹதாத் தெரிவித்துள்ளன. கொல்லப்பட்டதாக கூறப்படும் மூத்த தளபதியின் பெயரை அவர்கள் வெளியிடவில்லை. ஹெஸ்போல்லாவின் தளபதியை தவிர மற்றொரு நபர் கொல்லப்பட்டார் மற்றும் குறைந்தது 14 பேர் காயமடைந்தனர் என்று கூறியுள்ள சவுதி அரேபிய ஊடகங்கள் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் என்று கூறியுள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அந்த தாக்குதல் பற்றி இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை தகவல் எதையும் வெளியிடவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் முக்கிய மூத்த தளபதி டலிப் சமி அப்துல்லா கொல்லப்பட்டதை அடுத்து ஹெஸ்போல்லா வடக்கு இஸ்ரேலில் தமது தாக்குதல்களை அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவின் மற்றொரு தளபதியை குறிவைத்துள்ளது. இன்று அதிகாலை நடந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் இலக்கு வைக்கப்பட்ட கட்டடத்தை ஒட்டிய கட்டடங்களில் இருந்தவர்கள் என்றும் அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் சவுடி ஊடகம் அல் ஹதாத் தெரிவித்துள்ளது. நடத்தப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் என்றும் தாக்குதலுக்குள்ளான 2 மாடி கட்டடம் முற்றிலும் இடிந்து வீழ்ந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. 2 மாடி கட்டடம் முற்றிலும் இடிந்து வீழ்ந்தது என்றால் அதில் சக்தி வாய்ந்த ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் குறிவைக்கப்பட்டவர் ஹெஸ்போல்லாவின் மிக முக்கிய நபராக இருக்க வேண்டும். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் வழமையாக நடத்தும் தாக்குதல்களில் இருந்து இந்த தாக்குதல் மற்றொரு விதத்திலும் மாறுபட்டுள்ளது. கட்டிடத்தை குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணை கடலில் இருந்து ஏவப்பட்டதாக லெபனானில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் லெபனானுக்குள் நடந்த இலக்கு தாக்குதல்களை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களில் இருந்தே நடத்தப்பட்டன. கடலில் இருந்து சக்தி வாய்ந்த ஏவுகணையால் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை. கட்டடம் முழுமையாக இடிந்து வீழ்ந்ததால் அதிலிருந்த யாரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை என்று செய்தி வெளியிட்டுள்ள லெபனான் ஊடகம் அல்மாரிஃப் கட்டடத்தில் இருந்தவர்களை தற்போது இடிபாடுகளுக்கிடையே தேடிக்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான தளபதி ஹெஸ்போல்லாவின் தெற்கு கட்டளை தளத்தை சேர்ந்தவர் என்றும் லெபனான் ஊடகம் அல்மாரிஃப் செய்தி வெளியிட்டுள்ளது. அல்மாரிஃப் வெளியிட்டுள்ள தகவலின்படி சம்பவ இடத்தில் பெரும் அழிவு ஏற்பட்டதாக கிராமத்தில் வசிப்பவர்கள் தெரிவித்தனர். இந்த நகரம் இஸ்ரேலிய எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் முக்கிய மூத்த தளபதி தலிப் சமி அப்துல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையிலான மோதல்களின் தீவிரம் அதிகரித்தது. வியாழக்கிழமை வடக்கு இஸ்ரேலில் உள்ள இலக்குகளுக்கு எதிராக 150 ஏவுகணைகளையும் புதன்கிழமை 215 ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களையும் ஏவியதன் மூலம் அப்துல்லாவின் கொலைக்கு பதிலடி கொடுத்தது ஹெஸ்போல்லா. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஹெஸ்போல்லா அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் ஏவப்பட்டது புதன்கிழமைதான். அப்துல்லாவின் கொலைக்கு பதிலடி கொடுக்கும் தாக்குதல்கள் அத்துடன் முடிந்துவிடவில்லை. தாக்குதல்கள் மேலும் மேலும் தொடரும் என்று ஹெஸ்போல்லா கூறியது. இப்போது மற்றொரு தளபதி கொல்லப்பட்டதற்கு சேர்த்து பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஹெஸ்போல்லாவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு தளபதி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக 215 ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் என்றால் 2 தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு எண்ணிக்கை எப்படியும் 300ஐ கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த ஏவுதல்கள் முக்கிய மூத்த தளபதி தலிப் சமி அப்துல்லா படுகொலை செய்யப்பட்ட பின்னர் வந்தவை என்பதால் ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை பொறுத்தவரை அப்துல்லா மிக மிக முக்கியமானவராக இருக்க வேண்டும். ஹெஸ்போல்லாவில் அப்துல்லாவின் பதவி நிலை IDF-இல் ஒரு பிரிகேடியர் ஜெனரல் பதவி நிலைக்கு சமமானதாகும். அப்துல்லா கடந்த 20 ஆண்டுகளாக வடக்கு இஸ்ரேலிய நகரங்களான கிரியான்ஷ்மோனா, கலிலி பான்ஹேட்டில் மற்றும் கோலன் ஹைட்ஸ் ஆகியவற்றை நோக்கி நடத்தப்பட்ட ரொக்கல் தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தியவர். அப்துல்லா மீதான தாக்குதல் அவர் தொடர்பான சமீபகால உளவு தகவல் சேகரிப்புக்கு பின்னர் IDF ஒரு போர் விமானத்தை பயன்படுத்தி துல்லியமாக நடத்தப்பட்ட தாக்குதல். இது அப்படி நடந்திருக்க 2 தினங்களில் மற்றொரு தளபதி குறிவைக்கப்பட்டிருப்பது ஹெஸ்போல்லாவின் முக்கிய உறுப்பினர்களை கவலையடைய செய்திருக்கும். எங்களை பற்றி IDF மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு அதிகம் தெரியும் என்பதை அவர்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பார்கள். இஸ்ரேலிய உளவுத்துறை இயக்குநரகம் மற்றும் விமானப்படையின் ஒத்துழைப்புடன் IDF-இன் வடக்கு கட்டளை தளபதியின் தலைமையில் ஹெஸ்போல்லாவின் தளபதிகளை குறிவைத்து தாக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று இஸ்ரேலிய தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஹெஸ்போல்லாவின் கள பாதுகாப்பு காற்று கூட புக முடியாதது என்று முன்பு கூறப்பட்டது. ஆனால் அதற்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவி ஹெஸ்போல்லாவின் முக்கியமான துறை தளபதிகளை அடுத்தடுத்து அகற்ற முடிகிறது என்பதையே இந்த தாக்குதல்கள் சுட்டிக்காட்டுகின்றன.
ஐடிஎஃப் ஹெஸ்பொல்லாவின் நெட்வொர்க்குகள் மற்றும் அமைப்புகளில் ஊடுருவி கொல்வதற்கு சரியான நபர்களை அடையாளம் காண முடிந்தது என்பது ஹெஸ்பொல்லாவின் தலைவரையும் பாதிக்கும். இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறிய போது ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஐடிஎஃப்க்கு எப்போது வேண்டுமானாலும் அவரை கொல்லும் திறன் உள்ளது என்பதை உணர்ந்துள்ளார். இது அவரை சற்று கவலையடைய செய்கிறது என்று நான் நம்புகின்றேன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் வெடித்தால் இறக்கும் வரிசையில் அவருக்கு அடுத்தவராக இருப்பார் என்பதை ஹசன் நஸ்ரல்லா புரிந்து கொண்டிருப்பார். இது அவருக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துகிறது. கூடுதலாக ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான உளவியல் போரில் முக்கிய தளபதிகளை குறிவைத்து வீழ்த்துவது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாகும். ஏனெனில் இது தளபதிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. அடுத்த இலக்காக தாம் இருக்க வாய்ப்பு உள்ளது என்பதை ஹெஸ்பொல்லாவின் தளபதிகள் அறிவார்கள் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது இன்று அதிகாலை நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஹெஸ்பொல்லாவிடமிருந்து சாத்தியமான பெரிய அளவிலான பதிலடியை நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த முறை ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதி அப்துல்லாவை அகற்றிய போது ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் மீதான தாக்குதலின் அளவை அதிகரிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். அதனால் இப்போது மற்றொரு தளபதி கொல்லப்பட்டதற்கும் அதிகரித்து தீர வேண்டும். இருப்பினும் வரையறுக்கப்பட்ட போரில் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலின் சிவப்பு கோடுகளை தாண்டவில்லை. இப்போது ஹெஸ்பொல்லா தாக்குதலின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும். ஆனால் என் கருத்துப்படி அவர்கள் தாக்குதல் வரம்பை கணிசமாக நீடிக்க மாட்டார்கள் என்றார் அந்த இஸ்ரேலிய அதிகாரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் தாக்க முயற்சிக்கும் இலக்குகளின் வகைகளை கவனியுங்கள். இதுவரை ஹெஸ்பொல்லா ஒரு பெரிய சிவிலியன் இலக்கை தாக்க முயற்சிக்கவில்லை. மாறாக ஒரு சில சிறிய இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்குகிறது. அதுவும் அதிக எண்ணிக்கையிலான இஸ்ரேலிய துருப்புக்களை குறிவைக்கவில்லை. இது இஸ்ரேலை முழு அளவிலான போரை தொடங்குவதில் இருந்து தூண்டுவதை பிரிக்கும் முக்கியமான கோடு. ஹெஸ்பொல்லா ஒரு பெரிய அளவிலான போருக்கு தயாராக உள்ளது, ஆனால் அதை விரும்பவில்லை. எனவே சிவிலியன் இலக்குகளை தாக்க முயற்சிக்காது. ஹெஸ்பொல்லாவின் கண்ணோட்டத்தில் ஒரு போரை தொடங்குவது ஒரு பெரிய தவறு. ஏனெனில் அமெரிக்கா போரில் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக இணைந்து கொள்ளும். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுக்கு எதிராக முழு அளவிலான போரை தொடங்கினால் அமெரிக்கா அவர்களுக்கு எதிரான போரில் சேரும் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார். மறுபுறம் இஸ்ரேல் போரை தொடங்கினால் அமெரிக்கர்கள் போரில் இணைய வேண்டிய கட்டாயம் இல்லை. டெஹ்ரானுக்கும் பெய்ரூட்டுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. ஈரானியர்கள் நஸ்ரல்லாவை ஒரு வரையறுக்கப்பட்ட முறையில் மட்டுமே தாக்குதல்களை அதிகரிக்குமாறு வலியுறுத்துகின்றனர். நேற்று ஹெஸ்பொல்லா இஸ்ரேலின் ஹைஃபா நகரை நோக்கி ஆளற்ற விமானத்தை அனுப்பியது. அதற்கு மேல் அந்த தாக்குதல் முயற்சிகள் செய்யப்படவில்லை. ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் ஹெஸ்பொல்லா ஹைஃபா நகரத்தை நோக்கி 100 குரூஸ் ஏவுகணைகளை ஏவினால் விளைவு வேறுபட்டதாக இருக்கும். அது ஹெஸ்பொல்லா போரை தொடங்கிவிட்டது என்று பார்க்கப்படும். இஸ்ரேலுக்கு முழு அளவிலான போரை தொடங்குவதற்கான சட்டபூர்வமான தன்மையினை ஏற்படுத்திவிடும். அமெரிக்காவை காட்சிக்குள் கொண்டு வந்துவிடும். ஹெஸ்பொல்லா சிவப்பு கோட்டை கடப்பதை இஸ்ரேல் விரும்பலாம், ஆனால் ஹெஸ்பொல்லா அவ்வாறு செய்யாது. தற்போதைய மட்டுப்படுத்தப்பட்ட அதிகரிப்பு இஸ்ரேல் முழு அளவிலான போரை தொடங்குவதை நியாயப்படுத்தவில்லை. அதனால் தான் இஸ்ரேலும் காத்திருக்க வேண்டியுள்ளது.